ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 2025 தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸாமினேஷன் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற புள்ளி விவரங்களை வந்து பேசினதாக வந்து சொல்லியிருந்தாங்க, எஸ்பெஷலி எஜுகேஷனை பற்றி. தென் லெட்டர் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு பிஸ்னஸ் லெட்டர் தான். ஓவராலாக வந்து தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் ஃபஸ்ட் பேப்பர் வந்து ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போது செகண்ட் பேப்பர் என்னென்னலாம் வந்துச்சு, அதுக்குண்டான ஆன்சர்ஸ் என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லித்தோகிராஃபி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு 30 மார்க்கு. நான் ஒரு சென்டென்ஸாக படிக்கிறேன். அதில் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் மொத்தமாக எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள், சரிங்களா? இதில் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன்னா 1 மார்க் வந்து போயிடும், சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும். ஃபஸ்ட்டு, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது கல்வியாகும். ஃபுல் ஸ்டாப். அந்த அடிப்படையில் கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து பல திட்டங்களை அரசு தீட்டி செயல்படுத்தி வருகிறது. ஃபுல் ஸ்டாப். தாய்மொழியில் படிப்பதன் மூலமே நல்ல கல்வி அறிவை பெற முடியும். ஃபுல் ஸ்டாப். ஏனெனில் சுய சிந்தனை என்பது தாய்மொழியில் படிக்கிற கல்வியில்தான் ஏற்படுகிறது. ஃபுல் ஸ்டாப். உலகில் மிக பழமை வாய்ந்த மொழிகளில் ஒன்று நமது தாய்மொழி என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஃபுல் ஸ்டாப். ஆகையினால்தான் தமிழ் மொழியில் அனைத்து பாடங்களையும் நம் குழந்தைகள் படிக்க வேண்டுமென்று அரசு திட்டமிட்டு வருகிறது. ஃபுல் ஸ்டாப். தொழில் கல்வியை வழங்குகிற அந்த பள்ளி இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் எந்த தொழில் பரவலாக செய்யப்பட்டு வருகிறது என்பதை ஆராய்ந்து என்ன மூலப்பொருள்கள் கிடைக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு கல்வி புகட்ட வேண்டும். ஃபுல் ஸ்டாப். அங்குள்ள மாணவர்கள் எந்த தொழிலில் ஈடுபடக்கூடும் என்பதையும் ஆராய்ந்து அதற்கேற்ற தொழில் பயிற்சிகளை தொடங்குவது நன்மை அளிக்கும். ஃபுல் ஸ்டாப். அடுத்தபடியாக, விளையாட்டு என்பது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாகும். ஃபுல் ஸ்டாப். பள்ளிக்கூடங்களில் படிக்கிற குழந்தைகளுக்கு சிறிய வயது முதலே நல்ல உடல் பயிற்சிகளை சொல்லி கொடுத்துவிட்டால் அவர்களுக்கு நோய் ஏதும் வராமல் நல்ல முறையில் வாழ முடியும் என்பது அனைவரின் கருத்து. இப்போ நான் ரைட் பண்ணதில் ஒரு 2-3 இடத்துல கொஞ்சம் டவுட் இருக்குது எனக்குமே. எதனா உங்களுக்குமே அது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் லைன் நல்ல முறையிலா அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எதனா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இல் கொக்கிகள் நேர்கோடுகள் மற்றும் வளைவு கோடுகளுக்கு எவ்வாறு எழுதப்படும், உதாரணங்களோடு விளக்குக. 10 மார்க்கு கேட்டிருக்கிறாங்க. லா கொக்கி சாப்டரில் வந்து இருக்கிறது தான் இது. அடுத்த கொஸ்டின் வந்து நீண்ட சுழி ஸ்தா மற்றும் ஸ்தர் எங்கெங்கே எழுதப்படும், எங்கெங்கே எழுதப்படாது, உதாரணங்களுடன் விளக்குக. இது வந்து 10வது சாப்டரில் வந்து வரும். இதுக்கும் 10 மார்க்குக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தனிக்குறி சொற்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுக்குடன் விளக்குக. அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகளை நம்ம வந்து ஸ்பெஷல் சைனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் தனிக்குறி சொற்கள். எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. கடைசியில் நீண்ட சுழிக்கு பின் இம்மு கல் வந்தால் எவ்வாறு எழுதப்படும், எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. இதுவும் நீண்ட சுழி சாப்டரில் வரும். வார்த்தைகளின் முடிவில் தா ஆனது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஆனதுன்றது பெரிய சுழியாக எழுதுவோம். தான்றது சம்டைம்ஸ் நம்ம கொக்கியாக எழுதலாம், இல்லைனா வந்து தா ஃபுல் ஸ்டோக்ஸ் நம்ம வந்து எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு, சுருக்கம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகளுடன் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இது 6வது சாப்டர். நெக்ஸ்ட்டு, சுருக்கெழுத்தில் எழுதுக விரிவெழுத்தில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் கொடுத்துட்டு அதுக்கு ஸ்டோக்ஸ் கேட்டிருப்பாங்க. அதே அப்புறம் ஸ்டோக்ஸ் கொடுத்துட்டு அதை விரிவெழுத்தில் எழுத சொல்லி நம்மளுக்கு வார்த்தைகள் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்குண்டான ஆன்சர் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன்.
நீங்கள் அப்படியே செக் பண்ணுங்கள். இந்த 30ல் நீங்கள் எத்தனை கரெக்டு அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தென் ஓவராலாக உங்களுக்கு தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நாளைக்கு யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்களோ புக் பேசேஜஸ் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு நம்ம வந்து இதே மாதிரி இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸோட ரிவ்யூஸுமே நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.